எனக்கு மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா? சொல்றேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒரு தொங்கு மீசக்காரர், அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை. என்னமோ தெரியல, அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான். அத போறேனே அந்த விளக்கறதான். அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? ஆடு பனியனை திருடுது, நாய் லுங்கிய திருடுது. என்ன இப்படி அரை துண்டோட விட்டுருச்ச? எங்க போயிருச்சு? இதே இருக்குது என் பனிய, என் லுங்கி. என்னதான் இது? என்னையே மறக்கிறீங்க? நான் உங்க வீட்டுல வந்து திருடிட்டா போயிட்டு இது ரெண்டு சத்தியமா என்னது? வேணா வண்ணாகுறி இருக்குது, பாத்துங்க, என்ன விட்டுருங்க. என்னங்க இது? என் வீட்டு வாசப்படி முன்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரி இழையெல்லாம் தின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? உன் ஆடு நாய் என்ன மாடாக்கிருச்சு. ஆத்தங்கரைக்கு குளிக்க போன என்ன இது ரெண்டும் மடக்கி போட்டுருச்சு. பொன்னி, இதுகள்ட்ட இருந்து என்னை காப்பாத்தி வெளியே அனுப்ப. ஆமா, ஏன் ராமுவும் ரங்கனும் உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன தப்பு? காலையில இருந்துச்சு காலை கடனை முடிக்க ஆத்தங்கரைக்கு போறது ஒரு தப்பா? இல்ல, கௌரி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா? ஐயோ, சத்தியமா இல்லையே. சரி, கௌரியும் வரட்டும், அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருங்க. என்ன இப்படியே வா? ஐயோ, கௌரி இன்னைக்கு வராத நாளைக்கு வராத, பசி வேற உயிர் போகுது. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது பழையது இருக்கான்னு பாக்குறேன். உன் வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுல இருந்தாலும் கேட்டு வாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கே தொட்டு தொட்டு பேசுறீங்க. அடிக்கடி தொடுவேன். என்னாச்சு கந்தசுவாமிக்கு இன்னைக்கு இப்படி கொள்றானே? தோசை இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணுமே புரியலப்பா. குட். என்ன ருசி! டே கந்தசுவாமி, நீ மட்டும் பொம்பளையா இருந்திருந்தா இப்பவே உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிருப்பேட்டா. நீயா பொம்பளையா இருந்தா தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஏகம் பாயிண்ட்கே வரைய. அம்மா, இதை நீயா செஞ்சு வச்ச? கந்தசுவாமிங்க யாருக்கு தெரியும்? நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ பாவம்னு இத்தனையும் பண்ணி வச்சேன். ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க. என்ன திடீர்னு வாங்க போங்க. இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சே. அதனாலயா? அம்மா, நியூஸ் பேப்பர் சொன்னா நீ என்ன வேணும் செய்வியா? ஆமா. பார்க்கலாம், எனக்கு மீன் குழம்பு வச்சு கூட பார்க்கலாம். இவ்வளவுதானா? உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த கந்தசாமி இருக்கானே, அவனுக்கு மீன் கண்டாலே பிடிக்காது. கண்ணில் காட்டவே மாட்டேங்கிறான். அந்த ஆள் கிடக்குறான். நான் வைக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு. இப்போ 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 இப்போ. ஆனா அதுக்கு முக்கியமா ஒண்ணு தேவை. என்ன வேணும்? சட்டு, பானை, உப்பு, காரம், மிளகாய், நல்லெண்ணெய், சீமெண்ணெய் எல்லாம் இருக்க. அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா? அடுப்பு இருப்பு அது இருக்க. வேற என்ன வேணும்? மீன் வேணும். ஆமா, மீன் வேணும். அது எங்க கிடைக்கும்? ஆத்துலதான் கிடைக்கும். பிடிச்சு கொடுங்க, ருசியா வச்சு தரேன். புறப்படு. டிஃபன் அது கிடைக்கட்டும், வா. உன் கையால சமைச்சு போட்டா நான் 4 படி சாப்பிடுவேனே. என்னங்க இது? கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு, இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாருங்க, அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாயே கிடையாது. ஆமா, உங்க எஜமானியமா கிளுகிழுப்பா இருக்கிறான கொஞ்சம் ஓரம் கட்டவனா? நம்ம 2 பேரும் ஒதுங்கிடலாமா? கொஞ்சம் இருங்க. என்ன? ஆமா, உங்க 2 பேரும் காதலை பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்களேன். கட்டு, கண்ணோட காதையும் சேர்த்து கட்டு. ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும். அந்த ஆட்டை கட்டு. பாத்தீங்களா? இப்ப இப்படி. இனிமே இதுகளுக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. பொன்னி, நீ ரொம்ப மீன் பிடிக்கணும் வெறும் கை விசிட்டு வந்தா எப்படி? வலை, தூண்டில் ஒண்ணுமே இல்லையே. ஆமா, இப்ப என்ன பண்றது? வேட்டி அவருங்க. வேட்டி அவுக்குறதா? இந்த வேட்டி அவுக்குற வேலை நம்ம கிட்ட வேணும். என்ன விளையாடுறே? மீன் பிடிக்கணும்னா வேட்டி அவுத்துதான் ஆகணும்.
என்ன நீ அந்த பக்கம் திரும்ப. இப்படி வா. அப்படியே தண்ணியில விட்டு தூக்குங்க, ஏதாவது மாட்டோம். உங்களுக்கு மீன் குழம்பு திங்க கொடுத்து வைக்கல. ஏன் கொடுத்து வைக்கல? எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீ தாவணி ஊத்து கூட மீன் பிடிக்கலாம். எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? நம்ம மட்டும் வைக்கலையா என்ன? நீ சொன்ன உடனே வேட்டி அவுத்து கொடுக்கல. இப்ப பாரு தண்ணியில் 50 போயிடுச்சு. அதனால தெரியாது தாவணி அவுத்து கூட மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணும். வேணும் நான் கண்ணை முடிக்கிறேன். நம்பலாமா? அவன் தாவணி சத்தியமா சொல்றேன். பாரு என்னங்க பிடிங்க. சரியா பிடிங்க. ஒன்னும் தெரியலையே. மாட்டிக்கிட்டே இருங்க. மீன் மாட்டிக்கிட்டதும் சொல்றேன். கண்ணை திறந்து மீனை மட்டும் தான் பார்க்கணும். சரி, ஜாகிரதையா இரு. இந்த ஆத்துல முதலங்கள்லாம் இருக்கு. குரு குரு கடிக்கிறது பார்த்தா அப்படியே கடிச்சு திங்கலாம் போல். எங்க பாக்குறீங்க? உன் அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்ட மீனையும் விட்டுட்ட, என் மனசையும் விட்டுட்ட. என் தங்கச்சி கௌரிய நாகப்பனுடைய அடையாட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன இடத்துக்கு போக வேண்டியதானே? இங்கே வந்த புகார் கொடுக்க வந்தையா. புகார் வாங்க கூடாதுன்னு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காருமா. புகாரே எடுத்துக்கலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கியா? இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காத, இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு. உன்னை உள்ள விட்டா நாங்க 3 பேரும் வீட்டுக்கு போய் புலிஸ் ஒரு தின்ன வேண்டியதான். என்னய்யா இது? ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். அத காதுல வாங்கிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் எதுக்காக உட்கார்ந்திருக்கணும்? அடிப்படையில உட்கார்றதானே? எதுக்காக என் காக்கி ட்ரெஸ் போட்டுக்கணும்? ஒரு தானே எதுக்காக அந்த கையில துப்பாக்கி? இந்த வலையில மாட்டிக்க சொல்லி அந்த வலையில. இன்ஸ்பெக்டர் என் வீட்டு நாய்க்கு ஆட்டுக்கு இருக்க ரோஷம் கூட அந்த இன்ஸ்பெக்டர் கிடையாது. கோழ சுத்த கோழ. விரட்டி புடிச்சிட்டுமா? உண்மையை கக்கிடுவா. வெரி குட். அந்த பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணு தங்கச்சி கட்டிட்டு போனாங்களே அவங்க யாரையாது? அவங்க நாகப்பனுடைய ஆளுங்க சார். என்ன என்ன இல்ல நாகப்பனுடைய ஆளுங்கன்னு சொல்லு சார். என்ன 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 இல்ல சார், எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. ஆமா ஆமா. விளையாடுறியா? இல்ல விளையாடல சார், விளையாடல சார். என்ன என்ன கோழி சொல்லிட்டாயா? அவ கரெக்ட் சார். கோழி சொன்னதா? கோழன்னு சொன்னது அவன் தப்பு சார். அது கரெக்ட் சார். கௌரவ பிரச்சனை. ஆமா சார், ஆமா சார். அவங்க எங்க இருப்பாங்க? இது தில் சார். காபி கடையில? சாராய ஹோட்டல்ல. சாராய கடையிலயா? இல்ல கடையில. இன்ஸ்பெக்டரடா. ஆமா, இங்க எதுக்கு வரான்? எல்லாம் எதுக்குத்தான், நம்மளாச்சே. வணக்கம் வணக்கம் இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணுங்க எந்த பொண்ணு? இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்றேன். உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரைகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார். அந்த பண்ணியார் பண்ணிக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லடா. சொல்லு, அந்த பொண்ணுங்க. டேய் ஜகு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு இந்த தீப்பா சாராயம் காலியாகிறதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிடு. இல்ல
அதோ போது பாரு அவன் தீனி இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா. தெரியாம மோதிரிச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா தோசி பயல, உன் கடா வம்ப இழுத்துருச்சு. இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான். ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டியது. ஐயோ வேண்டாங்க, அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கு நான் தயாருங்க. ஆட்ட முடியல, ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். ஜெயிச்சிடுச்சு. அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம். வா.
ஆட்டாமே பார்த்த இல்ல இன்னும் நீ மட்டும்தான் பாக்கி இருக்க. எப்போ வச்சுக்கலாம்? இப்போ வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு. ஏண்டா ஏறுமை தோத்து போயிட்டியா? வெக்கமா இல்ல? நீ செத்து போயிருக்கலாம். கைய விடு. எவனவன உன் கையை பிடிக்கும் போது உன்னை நான் பிடிக்க கூடாது. இவங்களை யாரை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊரானோட வாழ்க்கை நடத்துற ஒழுக்கம் கட்டவன் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என்னம்மா யார் யாரிங்க? ஏன் எங்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? பாயா, புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாளே, அவ கைய நான் பிடிச்சா என்னவா? இப்படி அபாண்டமா பழிய சுமத்துறாங்களே. அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க? இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட. அட பாவிகளா, அவரு என் புருஷனோட கூட பிறந்த தம்பி. அடுத்தவனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறியே, மானம் கட்ட ஜென்மம். என்னடா சொன்னீங்க? ஏய், நடக்கிற உண்மையை தாண்டா சொன்னோம். இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஏய், பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்களை பத்தி தரக்குறைவா பேசினதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும். நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே இங்க கொண்டு வந்து சொல்லுங்க. அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர்? இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது. ஏன்னா உன் புருஷனை கொலை செய்ததே அவன்தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாத்திட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல, இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்தி இருக்கவும் முடியாது. எதுக்காகவும் இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துறீங்க? அப்படின்னா உன் புருஷனுக்கு அடுத்த இவர் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். அப்படின்னா இவங்க சொல்றது உண்மைதானா? நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க, அவங்க சொன்ன அத்தனையும் உண்மை. அம்மாவை டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. வாங்க கோபி. என்னக்காது? இந்தா நீ கேட்ட ஃபைல். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா. இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க. உன் அண்ணி குழந்தை உயிர் என் கையில இருக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்சே இல்ல, இப்போ நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். எட்ரா சீட்டு. எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறதோ பார்க்கலாம். எட்ரா. எடு.
முடிஞ்சா எடுத்துட்டு போக சொன்னேன், உன்னை முடிச்சிட்டே எடுத்துட்டு போறேன்.